ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வேல இருந்து 30,000 எம்ப்ளாயிஸை பணி நீக்கம் செய்ய போறாங்கங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இந்த நியூஸ் வந்து ரியலா ஃபேக்காங்கிறது தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இந்த நோட்டீஸை டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாருமே நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த நோட்டீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி 30,000 எம்ப்ளாயிஸை வந்து பணி நீக்கம் செய்ய போறாங்கங்கிற மாதிரி நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இப்போ ரயில்வேல பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ல மேன் பவர் வந்து அதிகமா தேவையில்ல. சில டிபார்ட்மெண்ட்ல மேன் பவர் வந்து அதிகமா தேவையில்ல. அங்க சில வேலைகள் வந்து சிஸ்டமேட்டிக்காவே நடக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட்ல மேன் பவர் அதிகமா தேவை இல்லையோ, சோ அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாரையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வேகன்சிஸை வந்து சரண்டர் பண்ணுவாங்க. சோ அவங்கள வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்துவாங்க. உதாரணத்துக்கு இப்ப டெலிபோன் நெட்வொர்க் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதுல சில ஒர்க் வந்து சிஸ்டமேட்டிக்காவே நடக்கிற மாதிரி வந்துருச்சு. அப்ப அந்த இடத்துல ஒரு 100 பேர் வேலை பார்க்கறாங்க, இல்ல ஒரு 50 பேர் வேலை பார்க்கறாங்க அப்படின்னா, அதுல 2% என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2% வேற இடத்துக்கு மாத்துவாங்க. ஓகேவா? அந்த 100 பேர் இருக்காங்க, அதுல ஒரு 2% வேலை வந்து சிஸ்டமேட்டிக்கா நடக்கிற மாதிரி இருக்கு. அங்க மேன் பவர் அதிகமா தேவையில்ல அப்படின்னா, அந்த 2% பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மேன் பவர் அதிகமா தேவைப்படுதோ சோ அங்க வந்து மாத்துவாங்க. ஆல்ரெடி ரயில்வேல பாத்தீங்க அப்படின்னா, இருக்கிற எம்ப்ளாயிஸுக்கே ஒர்க் பிரஷர் வந்து அதிகமா இருக்கு. போதிய அளவு எம்ப்ளாயிஸ் இல்லாத காரணத்தினால அவங்களுக்கு ஒர்க் லோட் வந்து அதிகமா இருக்கு, ஸ்ட்ரெஸ் இருக்கு. இப்போ அகைன் என்ன பண்றாங்க, 30,000 எம்ப்ளாயிஸை வந்து வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க அப்படின்னா, ரயில்வேல வேலை வந்து ஒழுங்கா நடக்காது. இருக்கிறவங்களுக்கு இன்னும் தான் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஓகேவா? இமீடியட்டா எல்லா ஜோனையும் சேர்த்து இவ்வளவு பேரை வந்து வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பர்சன்ஸ் எல்லாரையுமே வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்துவாங்க. எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் எழுதி ஒரு கரெக்டான ஒரு ப்ரொசீஜர்ல தான் ஜாப்ல போய் இருப்பாங்க. சோ இமீடியட்டா 30,000 பேருக்கு வேலை கிடையாது அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிரும். ஓகேவா? சோ இதோட மீனிங் என்ன? இந்த நோட்டீஸை நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா, இதுலயே தெளிவா போட்டிருப்பாங்க. எங்கெல்லாம் மேன் பவர் வந்து அதிகமா தேவையில்லையோ, ஓகேவா? சோ மேன் பவர் எங்கெல்லாம் அதிகமா தேவையில்லையோ அந்த பர்சன்ஸ் எல்லாரையுமே மேன் பவர் எங்க தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு மாத்துவாங்களே தவிர அவங்கள வேலையை விட்டு போக சொல்ல மாட்டாங்க. இப்ப இன்னொரு டவுட் வரும். அப்ப இவ்ளோ பர்சன்ஸையும் அங்கங்க அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்திட்டாங்கன்னா, ரயில்வேல எவ்ரி இயர் நோட்டிபிகேஷன் வருமா? நியூவா எம்ப்ளாயிஸை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்களா? அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வரும். ரயில்வேல பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் நோட்டிபிகேஷன் வரும். ஆனா வேக்கன்சில தான் சில பிரச்சனை வரும். ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய வேக்கன்சி மாதிரி அடுத்தடுத்த வருஷத்துல வராது. ஓகே, இப்ப இந்த வருஷம் நமக்கு 22,000 வேக்கன்சி வருதுன்னா, அடுத்த வருஷம் இதே 22,000 வேக்கன்சியும் நாம எதிர்பார்க்க முடியாது. இதை விட அதிகமான வேக்கன்சியும் நாம எதிர்பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு குரூப் டிக்கு லாஸ்ட் டைம் 32,000 வேக்கன்சி நமக்கு கொடுத்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இதை விடவும் அதிகமா நமக்கு வேக்கன்சி கொடுத்திருந்தாங்க. ஓகேவா? லாஸ்ட் டைம் 32,000 வேக்கன்சி, இந்த வருஷம் குரூப் டிக்கு வந்திருக்க வேக்கன்சி எவ்வளவு? 22,195 22,195 வேக்கன்சி தான் இந்த டைம் குரூப் டிக்கு வந்திருக்கு. அடுத்த வருஷமும் குரூப் டியோட நோட்டிபிகேஷன் வரும். இதை விட கம்மியா தான் உங்களுக்கு என்ன வரும்? வேக்கன்சிஸ் வந்து வரும். அப்ப காம்படிஷன் வந்து அதிகமா இருக்கும். ஓகேவா? நோட்டிபிகேஷன்ஸ் வந்து கன்ஃபார்மா வரும். ஆனா வேக்கன்சிஸ் வந்து எப்படி இருக்கும்? கம்மியாகும். ஓகே, இந்த மாதிரி பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எங்கெங்க மேன் பவர் தேவையோ, எங்கெல்லாம் சிஸ்டமேட்டிக்கா நடக்கோ அது எல்லாத்தையுமே கரெக்டா அவங்க ஆர்கனைஸ் பண்ணிடுவாங்க. மேன் பவர் தேவையான இடத்துல இங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸை தூக்கி வேற எங்க மாத்தணுமோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்திடுவாங்க. அப்படி மாத்தும் போது எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் பாத்தீங்கன்னா அங்க ஆட்கள் வந்து என்ன ஆகுவாங்க? கம்மியான அளவு தான் இனி தேவைப்படுவாங்க. அப்ப புதுசா வரக்கூடிய நோட்டிபிகேஷன்ல வேக்கன்சி வந்து என்ன ஆகும்? கம்மி ஆகிறதுக்கு அதிகமாகவே வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சோ ஆல் ஓவரா எவ்வளவு இது பண்ண போறாங்க அப்படின்னா, 29,608 எம்ப்ளாயிஸை வந்து அவங்க நீக்க போறது கிடையாது. ஓகே, என்ன பண்ணுவாங்கன்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே அவங்க வந்து என்ன பண்ணிக்கிடுவாங்க? மாத்தி மாத்தி போட்டுக்கிடுவாங்க. ஓகேவா? சோ இப்போ உங்களுக்கு இது தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 29,000 பேரையும் சடனா எல்லா ஜோன்ல இருந்தும் அவங்க வந்து நீக்க மாட்டாங்க. ஓகே, தெளிவா புரிஞ்சுக்கோங்க. எங்கெல்லாம் மேன் பவர் தேவை இல்லையோ அங்க வந்து மேன் பவர் தேவையில்ல, ஆனா அங்க ஒரு மேன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அது தேவையில்ல. அவங்களுக்கு வந்து என்ன இருக்காது? அங்க வேலை இருக்காது. அப்படி வேலை இல்லாம அங்க சிஸ்டமேட்டிக்காவே வேலை நடக்குன்னா அந்த பர்சன்ஸ் எல்லாரையுமே எங்க தேவை இருக்கோ மேன் பவர் அங்க மாத்துவாங்க. இதுதான் இதுக்கான மீனிங். ஓகேவா? சடனா எந்த ஒரு இதுல இருந்தும் இவ்வளோ எம்ப்ளாயிஸை வந்து தூக்க மாட்டாங்க. நீங்க புதுசா எக்ஸாமுக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் குரூப் டில உள்ள போகணும், என்டிபிசில உள்ள போகணும், ரயில்வே தான் என்னோட டார்கெட்டா வச்சு படிக்கிறேன்
போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஒரு 80க்கு மேல 85க்கு மேல ஸ்கோர் பண்ணணும். ஒரு டாப்பரா நான் செலக்ட் ஆகணுங்கிற மாதிரி நீங்க டார்கெட் வச்சு படிங்க. ஜஸ்ட் போன வருஷம் கட் ஆஃப் இவ்வளவுதான் இருந்துச்சு, 2016ல கட் ஆஃப் இவ்வளவுதான் இருந்துச்சு, 2020ல இவ்வளவுதான் இருந்துச்சு, கடைசியா வந்ததுல 70 தான் கட் ஆஃப் இருந்துச்சு, இந்த தடவை ஒரு 73 இருக்கும், 72 இருக்கும் நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா போன தடவை 32,000 வேகன்சி, இந்த தடவை 22,000 வேகன்சி தான் வந்திருக்கு. அப்ப அதை விட நமக்கு என்ன இருக்கும், வேகன்சி கம்மியா வந்திருக்குன்னா கட் ஆஃப் ஹை ஆகும், காம்படிஷனும் அதிகமாகும். போன டைம் அப்ளை பண்ண அப்ளிகேஷனோட எண்ணிக்கையும் இந்த டைம் அப்ளை பண்ண அப்ளிகேஷனோட எண்ணிக்கையும் பாத்தீங்கன்னா இந்த டைம் அதிகமா இருக்கும். இது பயமுறுத்துறதுக்காக நான் சொல்லல. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணியாச்சு, எக்ஸாமுக்கு முத நாள் படிச்சுக்கலாம், எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி படிச்சுக்கலாங்கிற மாதிரி ஒரு இதுல இருக்காங்க. சோ இனி வரக்கூடிய நாள்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு மாசத்துல படிச்சுட்டு போறது, முக்கியமானது மட்டும் படிச்சுட்டு போறது அப்படிங்கிற மாதிரி நாம போக முடியாது. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்னு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சா மட்டும்தான் நாம இனி என்ன பண்ண முடியும், உள்ள போக முடியும் ரயில்வேல. ஓகேவா? சோ அதனால இதை எல்லாத்தையுமே மனசுல வச்சுட்டு கரெக்டா படிக்க ஆரம்பிங்க. இத பத்தி நீங்க என்ன பண்ண வேண்டாம், ஒரி பண்ண வேண்டாம். ஓகேவா? 30,000 பேரையும் உடனே நீக்கிருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க யோசிக்க வேண்டாம். சோ அது கரெக்டா அதுக்கு ஒரு பிளான் வச்சிருப்பாங்க. ஓகேவா? சோ இந்த இடத்துல இவ்வளவு பேர் தேவைன்னா அதை மட்டும் வச்சுட்டு மீதி இருக்கிறவங்கள வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்துவாங்க. வேற எங்க அதிகமா தேவையோ அங்க மாத்துவாங்க. ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற எம்ப்ளாயிஸ வச்சு அவங்களால என்ன பண்ண முடியல, சோ அந்த வேலையை முடிக்க முடியல. ஓகே, இப்ப ஏஎல்பி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒர்க் லோட் அதிகமாகுது. ஓகே, ஏன்னா அங்க என்ன ஆகுது, ஆட்கள் கம்மியா இருக்காங்க. கம்மியான அளவு வச்சுக்கிட்டு வேலை அதிகமா கொடுக்கும்போது ஒர்க் லோட் அதிகமாகுது. சோ அப்ப அந்த இடத்தை ஃபில் பண்றதுக்கு இன்னுமே என்ன பண்ணுவாங்க, ஆள் எடுத்துட்டு தான் இருப்பாங்க. பட் என்ன ஆகும் அப்படின்னா வேகன்சி மட்டும் கம்மியா வரும். ஓகே, சோ இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க நம்ம டீமுக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். சோ இத பத்திலாம் நீங்க எதுவுமே திங்க் பண்ணாம கரெக்டா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணுங்க, டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணுங்க. ஓகே, நான் இப்பதான் மேம் புதுசா படிக்க வந்திருக்கேன், ரயில்வே பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்னு எல்லா சப்ஜெக்டும் இதுல கவர் பண்ணிடுவோம். டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு எல்லாமே ஆப்லயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, சோ நான் கிளாஸ்ல ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? இப்ப வந்திருக்க மாதிரியே குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் எல்லாரும் அப்ளை பண்ணிருக்காங்க இல்லையா, இது 2025க்கான நோட்டிபிகேஷனை இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த 2026ல பாத்தீங்கன்னா இனி புதுசா ஒரு என்டிபிசிக்கான நோட்டிபிகேஷன், அடுத்த குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் எல்லாமே ரயில்வேல இருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? நீங்க நோட்டிபிகேஷனுக்கு வெயிட் பண்ணாம இப்பவே படிக்க ஆரம்பிங்க. காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா 18 வயசுல கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. என்டிபிசி எக்ஸாம் மே 7ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, என்டிபிசி பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ல இருந்து உங்களுக்கு 20 பாதிக்கு பாதியாவது கொஸ்டின் கேட்பாங்க. 40 கொஸ்டின் ஜெனரல் அவேர்னஸ்னா 20 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ல இருந்து வந்துரும். கரண்ட் அஃபேர் பிளஸ் ஸ்டாட்டிக் ஜிகே. இந்த கரண்ட் அஃபேர்ல நான் ஃபுல் மார்க் வாங்கணும், என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு லாஸ்ட் மினிட்ல கரண்ட் அஃபேர் படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் நீங்க 799 பே பண்ண வேண்டாம், 199 பே பண்ணி கரண்ட் அஃபேருக்கான கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, என்டிபிசி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சோ கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் என்டிபிசிசின்னு மெசேஜ் பண்ணுங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1,999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி இந்த ஒரு கோர்ஸ்லயே உங்களுக்கு பெஸ்டான கிளாஸஸ் கொடுத்துருப்போம். ஸோ ரயில்வேல நான் உள்ள போகணும், இப்பவே படிக்க ஆரம்பிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் உங்களுக்கு பெஸ்டான கோர்ஸ் ஆல் இன் ஒன் கோர்ஸ். அது மாதிரி எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், என்டிபிசிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் எக்ஸாம் பத்தி எனக்கு எந்த அவேர்னஸுமே இல்லைங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணியும் கேட்டுக்கலாம். நீங்க எந்த டைம்னாலுமே கிளாஸஸ் பாக்குற மாதிரி நம்ம ஆப்ல கிளாஸஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கொடுத்திருப்போம். ஓகேவா? சோ ரெக்கார்டட் கிளாஸஸா கொடுத்திருப்போம், எந்த டைம்னாலும் பாத்துக்கலாம். மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்ல கொடுத்திருப்போம். வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட் எல்லாமே இதுலயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, சோ படிக்க ஆரம்பிங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணி உள்ள போகணும் அப்படின்னா நம்ம ஒரே நாள்ல படிச்சு முடிக்க முடியாது. சோ ஆரம்பத்துல இருந்தே படிக்கணும். குறைஞ்சது ஒரு 4 மாசமாவது ஒரு பிகினர் உட்கார்ந்து படிச்சாதான் அதுல என்ன சிலபஸ், என்ன மாதிரி டெஸ்ட் எடுக்கணும், நெகட்டிவ் மார்க் எப்படி அவாய்ட் பண்ணணுங்க கூடிய எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே கிடைக்கும். ஓகேவா? சோ கரெக்டா படிக்க ஆரம்பிங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் தான் அப்படின்னா காலேஜ் படிக்கும் போதே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிட்டீங்கனாலே அப்பவே ரயில்வேயா இருக்கட்டும், எஸ்எஸ்சியா இருக்கட்டும், பேங்கிங்கா இருக்கட்டும், டிஎன்பிசியா இருக்கட்டும், என்ன எக்ஸாம்னாலும் அப்பவே படிக்க ஆரம்பிச்சிருங்க. கரெக்டான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.